வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2024 மற்றும் 2025க்கான தமிழக அரசினுடைய மெகா உதவி தொகை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், கிடைக்காது, எப்படி நம்ம அப்ளை பண்றது, இதுக்குரிய பெனிஃபிட்ஸ்ல என்னென்ன, எவ்வளவு தராங்க, அக்கௌண்ட்ல வருமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் மட்டும் குழப்பம் உங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபுல் கிளாரிட்டி வந்து கொடுக்கும். நீங்களும் உதவித்தொகையில வருவீங்களா வரமாட்டான்னு வீடியோ முழுமையா செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி வர்றீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ற எல்லா டீடைல்ஸ் வீடியோ கிளியராகவே சொல்லியிருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்பட்ட இளைஞருக்கான உதவித்தொகை தான் பார்க்க போறோம். நம்ம இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க 10th பாஸ் ஆகட்டும், 10th ஃபெயில், அப்புறம் +2 இல்லை அதை சமமாக படிச்சிருந்தா சரி, டிப்ளமோ படிச்சிருந்தா சரி, இல்லை பட்டதாரிகள் மட்டும் முதுநிலை பட்டதாரிகள் பார்த்தா ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாமல் இருந்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்தா மாதம் 200 ரூபாயும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி படினா மாதம் 300 ரூபாயும், +2 மற்றும் அதுக்கு சமமான +2 டிப்ளமோ படிச்சிருந்தா மாதம் வந்து பார்த்தா 400 ரூபாயும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 600 ரூபாய் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கிளீனாக பார்ப்போம். நம்ம இதுக்கான கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 10th பாஸ், 10th ஃபெயில், +2 டிப்ளமோ டிகிரி படிச்சா அப்ளை பண்ண முடியும். ஆனால் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சா கண்டிப்பாக அதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறியியல், அதாவது இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல், அப்புறம் கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் இது மாதிரி படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்து பதிவு செய்து காத்திருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் கீழே இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வயது வரும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் 40 ரூபாய் விண்ணப்பிக்கலாம். அடுத்து SC மற்றும் ST கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 45 விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருப்பிடம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அதர் ஸ்டேட்டில் படித்தா எலிஜிபிள் கிடையாது. அப்படி அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய பெற்றோரோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டியன் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் பார்த்தா தமிழகத்தில் இருந்தாலும் தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வேலை வாய்ப்பின்மையை பொறுத்தவரைக்கும் பார்த்தா நீங்கள் அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ எந்தவித ஊதியம் பெரும் பணியாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சுயதொழில் ஈடுபடவும் கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பள்ளி கல்லூரிக்கு இந்த இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் 12th முடிச்சிட்டேன், இப்போ டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதே நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸ்பான்ஸாக படிதான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் தாராளமாக நீங்கள் அவங்க அருகில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கிளியராக சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன டீடைல்ஸ்லாம் கொண்டு போகணும் எல்லாமே கிளியராகவே இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ இங்கே ஒட்டிட்டு வெளியே ஆரம்பிச்சு ஃபோட்டோ மேலே எழுத்த மார்க்காம போட்டுக்கோங்க. அது உங்களுடைய பேர் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பாருங்க. நீங்கள் டவுட் எது இருந்தால் தாராளமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ண போறீங்க. அது மட்டும் டவுட் தான் அங்கேயே கேட்டுக்கலாம். நீங்கள் இதை வேற டவுட் எதுவும் கேட்கணும் ஆசைப்பட மறக்காம கமெண்ட் செக்ஷன் கீழே இருக்கு, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா அலுவலக பயன்பாட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், அது வந்து அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான தலைமை கிளியராக சொல்லிட்டு நான் வேற டவுட் தான் மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் அஃபீஸ் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnvelaivaaipu.gov.in இதுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா அட்ரஸ் வந்து பார்த்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. யாரும் கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கிளியராகவே இருக்கும். 32 மாவட்டத்துக்கு மேற்பட்ட லிங்க் எல்லாமே ஒரே லிங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பாருங்க. வேற டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா வீடியோ உபயோகமா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் மொபைல்ல வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி வேற எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.